இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் பாப்பா, இங்க பாரு, நீ எனக்காக ஒரு பேப்பர் எடுக்கணும். அதான் அந்த அக்கா வச்சிருக்காங்க பாரு, அந்த பேப்பர் தான். அது பாரு, அந்த பேப்பரை நீ எடுத்துக்கிட்டு நான் கொடுக்குற பேப்பரை அந்த அக்கா கிட்ட கொடுக்கணும். சரியா? ஓகே. என்ன பண்ணிந்தோ பாருங்க. சாரிக்கா, தெரியாம இடிச்சிட்டேன். இந்தாங்கக்கா. அப்படிங்களா? ஒரு நிமிஷம். சரி குடு. என்ன ஐயோ, கொடுத்துட்டா போச்சு. அவ்வளவுதான். அக்கா, ஒண்ணும் இல்ல. மாமா, நீங்க எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்காததும் நகை வாங்கி போடாததும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் இப்ப இருக்கிற டென்ஷன்ல இது ஒரு கேடான்னு கேக்குறேன். என்ன இதெல்லாம்? என்ன எழுதி வச்சிருக்க? இன்னொரு தடவை இப்படி வந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என் கண்ணு முன்னாடி நிக்காத. மரியாதையா போயிடு. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் கண்ணில் படாத. போயிடு. ஆள டேய், நீ போய் நம்ம வீட்டு பொம்பளைங்களாம் கூப்பிட்டு வா. ஒரு முக்கியமான வீ பேர போறாங்க. சரி, சீக்கிரம். அண்ணா, யாருண்ணே? அதான்டா, சிஎம்டி அப்ரூவ் பண்ற ஆபீஸர் வராம அவர் பொண்டாட்டி உஷாரா நீ அனுப்பி வச்சிருக்காராம். அந்த பொம்பளை ஏதோ இந்திய தேசிய மகளிர் ஆணையத்தில் பெரிய பதவியில் இருக்காம, அதான் நம்ம வீட்டு பொம்பளைங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து அப்படியே குடும்பம் வரவேற்றா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. சூப்பர் ஐடியாண்ணே. சித்ரா, என்ன கருணா? அண்ணே பிரியாணி பூ எடுத்துட்டு வரத்துக்கு போயிருக்காங்க. அண்ணே, உங்க எல்லாரையும் அண்ணன் கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்ன விஷயம் கருணா? நாங்க சித்ராவை ரெடி பண்ணிட்டு இருக்கோம்ல. யாரோ முக்கியமான விஐபி வராங்களாம். அவங்கள வரவேற்க நம்ம குடும்பமா போகணும்னு அண்ணன் சொன்னாரு. அதான். சரி, நீ போ, நாங்க வந்துடுறோம். சித்ரா, சரி இந்தோ, நாம போயிட்டு வந்துடலாம். வாமா, வா. வாங்க மேடம். வணக்கம். வாங்க. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் மேடம். வாங்க மேடம். மேடம் 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 மேடம், ஒரு நிமிஷம். முதல்ல விடுங்க அவங்கள. எதுக்கு இப்படி ஹார்ஷா பிஹேவ் பண்றீங்க? பப்ளிக் பிளேஸ்ல, அதுவும் லேடிஸ் கிட்ட இப்படிதான் நடந்துப்பீங்களா? நீங்க எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கீங்க. அதுக்காக இப்படி பேச வரவங்களை எல்லாம் மேன் ஹேண்ட்லிங் பண்ணக்கூடாது. புரியுதா? எஸ் மேடம். முதல்ல நீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. நீ சொல்லுமா, என்ன விஷயம்? மேடம், நான் உங்களை ஃபாலோ பண்றேன் மேடம். உங்களை நிறைய டிவில எல்லா இடத்துலயும் பாத்திருக்கேன் மேடம். நீங்க பேசுறது, பெண்களுக்காக குரல் கொடுக்கறது, ஒவ்வொரு பிரச்சனையும் ஹேண்டில் பண்றது, உங்களோட அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். நீங்க தான் என்னோட ரோல் மாடல். உங்களை பார்த்ததுல சந்தோஷமா இருக்கு. அப்படியா? எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னால உங்களை இன்ஸ்பயர் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. ஐ ரியலி ஃபீல் ப்ரவுட் ஆஃப் தட். ரொம்ப சந்தோஷம் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வாங்க மேடம். இது என் பொண்ணு மேடம், சித்ரா. கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. தேங்க்யூ மேடம். உனக்கு என்னம்மா வயசாகுது?
மேடம் எல்லாம் கல்யாண வயசு தான் மேடம். 21 முடிஞ்சு 22ஆகுது. ஓ டிகிரி முடிச்சிட்டியாமா நீ? அது அது மேடம், அதான் பேசிட்டோம்ல, அமைதியார். மேடம் ரிசப்ஷன் ஆரம்பிக்கலாமா? மிஸ்டர் கிருபா, அவங்க யார் உங்களுக்கு? யார் மேடம்? அதான் இப்போ நீங்க சத்தம் போட்டீங்களே. என் பொண்டாட்டி தான் மேடம். ஓஹோ, உங்க வைஃபை நீங்க இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா? ரொம்ப தப்பு மிஸ்டர் கிருபா. உங்க வைஃபை சரியா கவனிச்சுக்கோங்க. அவங்களுக்கு உங்களால ஏதாவது அதிருப்தி இருந்தா அந்த 500 கோடி ரூபாய் CMDA ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவே ஆகாது. கோடி ரூபா ப்ராஜெக்ட் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகாதுன்னு பயமுறுத்துறாங்களே. என்னம்மா படிச்சிட்டு இருக்க? +2 முடிச்சிருக்கேன் மேடம். எதுக்கு நீ மேல படிக்கல? அது எதுவா இருந்தாலும் சொல்லுமா. அது வந்து படிப்பு சரியா வரலையா? ஆமா மேடம். நீ பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க. உன் சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குதா? உன் அம்மாவை இங்கேயே கொன்னுடுவேன். யாரை பார்த்தோ நீ பயப்படவே வேண்டாம். தைரியமா நீ உண்மையை சொல்லலாம். உன்னை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. உண்மையை சொல்லு. உன் வயசு என்ன? சொல்லு. மேடம் எனக்கு 21 முடிஞ்சிருச்சு மேடம். ஓஹோ, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? உன்னை கேட்காம இந்த கல்யாணத்தை பண்றாங்களா? இல்ல மேடம், எனக்கு இதுல முழு சம்மதம்.